இன்றைக்கி நான் எங்கே இருக்குன்னு தெரியுமாங்க? நம்ம கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் தான். எப்பா நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்காக அது எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. அதோட டிக்கெட் ரேட்டுமே ஏற்றிட்டாங்க. ஸோ 60 ருபீஸ் இருந்தது டிக்கெட் ரேட்டு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. என்னோடய பாப்பாவுக்கு டிக்கெட் கிடையாது, பெரியவனுக்கும் எனக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும்தாங்க டிக்கெட்டு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ன் ஆகிட்டோம். நான் சில்ட்ரன்ஸ் பார்க்கு அடிக்கடி வந்திருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில அனிமல்ஸ் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இங்கே டேர்ன் பண்ணியிருக்கோம். இங்கே என்னன்னு தெரியுமாங்க? என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துலேயே மங்கிங்க நிறைய இருந்தாங்க பாருங்கள். நாங்கள் அப்படியே பார்த்துட்டு நடந்துட்டு இருக்கும்போது சடனாக ஒன்று வெளில வந்துருச்சுங்க. வந்துட்டு அவங்க என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்னன்னு தெரில, கையிலேருந்து பிடுங்குற மாதிரி வந்துச்சு. எங்களுக்கு ஒரே பயம். நானும் என் பசங்களும் முன்னாடி ஓடி போயிட்டோங்க. இது வந்து ஏற்கனவே எனக்கு அனுபவம் ஆயிருக்குங்க. ஸோ ப்ரீவியஸாகவும் வரும்போதும் இதே மாதிரி தான் கொஞ்சம் வெளில வந்துடும். எனக்கு கொஞ்சம் அனிமல்ஸ்னால் பயங்க. பக்கத்துலேயே மான் இருந்ததுங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே டேர்ன் பண்ணால் ஒரு பெரிய குகை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா வேலிலாம் போட்டு நிறைய பேர்ட்ஸ் இருந்ததுங்க உள்ளே. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்துச்சுங்க. ஸோ இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா மூக்கு நீளமாக இருந்ததுங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே ரைட் சைடில் திரும்பும்போது ஸ்னேக் பார்க் இருந்ததுங்க. அந்த ஸ்னேக் பார்க்கில் அவ்வளோ கூட்டங்க. ஸோ பசங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு டவுட்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, இது என்னது ஏதுன்ட்டு. ஸோ இவர் தாங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதை முடித்த கையோட அங்கேருந்து வெளியில் வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருந்தது. அன்றைக்கி வெயிலும் நல்லா கொளுத்துச்சுங்க. அதுக்கேற்ற மாதிரி பசங்களையும் கூட்டிகிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. கை குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா நரிங்க. இது ஒரு இடத்துல நிற்கவே இல்லை. ஸோ என் பசங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எல்லாமே பார்த்தாங்க. அங்கே வெயில் இருந்ததும் அந்த அளவுக்கு தெரியலைங்க. நிறைய மரம் செடிலாம் இருந்ததால் ஸோ கொஞ்சம் வந்து நிழலாக நிறைய இடம் இருந்தது. அங்கங்கே போய் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா மயிலுங்க. ஸோ ஒயிட் கலர் மயில் தான் இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலுக்கு எல்லா அனிமல்ஸும் பார்த்தீங்கன்னா நிழலாக பார்த்து உள்ளே போய் உட்காந்துருச்சுங்க. ஸோ எங்களால் வீடியோ கூட ப்ராப்பராக பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் டேரெக்டாக பசங்க அந்த ப்ளே ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. இந்த பசங்க எப்படிலாம் விளையாண்டாங்க தெரியுமா? அப்படியே லைனில் க்யூ நின்று விளையாண்டாங்க. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு வெயில் தெரியல, அவங்களுக்கு வந்து தண்ணி தாக எடுக்கல, எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஸோ அவங்க விளையாடுறதுக்காக நாங்கள் அங்கேயே பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டோங்க. ஸோ பசங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. அவங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேங்க. எல்லாம் விளையாடி முடித்த உடனே பசங்களுக்கு பசி எடுத்துருச்சுங்க. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதோட நாங்களும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டோங்க. ஸோ வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா பிரியாணி பிளேட்டுன்னு எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அங்கே வந்து எதுவுமே வந்து இல்லைன்ற ஃபீல் வரக்கூடாது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஸ்கூல் வந்து டூர் வந்திருந்தாங்க. என்னது, நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ள கேன்டீனா? அப்படி தாங்க எனக்கு இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதோட சில்லுன்னு ஜூஸ் ஐஸ்கிரீம்லாம் கிடைக்கிதுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் சுற்றி பார்க்க கிளம்பியாச்சுங்க. ஒவ்வொரு அனிமலாக பார்க்க என்னோட பசங்களுக்கு அவ்வளோ சந்தோஷங்க. பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி அவங்க ஓடி போய் ஒவ்வொரு இடத்துலையும் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆமை இருந்துச்சு. பாப்பா
இங்கே பார்த்தீங்கன்னா கிளி இருந்துச்சுங்க. ஸோ என்னோடய பாப்பாவை தூக்கி நான் காட்டிகிட்டு இருந்தேன். எல்லா பேர்ட்ஸுமே சரி, எல்லா அனிமல்ஸுமே சரி, அங்கே வந்து வெயிலுக்கு ரொம்ப வந்து வாடி போய் தாங்க இருந்தாங்க. ஸோ அந்த வெயில் எங்களாலே தாங்க முடியல. ஸோ ஒரு 3 மணி அளவு வரைக்கும் தாங்க எங்களால் தாங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஸோ 4 to 5 hours தான் எங்களால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது அந்த வெயிலில். ஸோ பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் அவ்வளோ கூட்டங்க. ஸோ பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஈவினிங் ஆக ஆக இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இதை பார்த்த உடனே இது என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டோங்க. இந்த பிளேஸில் ஃபோட்டோ எடுக்கலன்னா எப்படிங்க? ஸோ முதல்ல அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஸோ நமக்கு அதுதாங்க மெமரி. அதை எடுத்து வந்து கேப்சர் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து மீதி இருக்கிற பேர்ட்ஸை பார்க்க வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மயில் இருந்தது. மயில் அங்கே சத்தம்லாம் கொடுத்துட்டு இருந்ததுங்க. ஸோ பசங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கடைசியாக வந்தோங்க. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டர்ட்டில் இருக்குது. அதோட முள்ளெலின்னு ஒன்று இருந்தது. அது எனக்கு ப்ராப்பராக வந்து தெரியல. அது ரொம்ப உள்ளே இருந்தது. ஸோ இந்த திங்ஸ் பார்த்திங்கன்னா பசங்க ரொம்ப பார்த்தாங்க. இது மட்டும்தாங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஃபேனுக்கு கீழே தண்ணியில் இருந்ததால் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது போல். ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா பசங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு என் பையன் ரொம்ப வந்து டயர்டாகிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் கிளம்ப ரெடி ஆயாச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு வழியாக வெளியே கிளம்பியாச்சுங்க. ஸோ கூட்டம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்பும்போது எப்படி இருந்த நாங்கள் இப்படி ஆகிட்டு வந்தாங்க கிளம்பணும். ஸோ அந்தளவுக்கு வெயில் கொளுத்துடுச்சு. அதோட அங்கே சுற்றி பார்க்குற பெரிய இடம் வேறு. ஸோ நடந்து கால்வலி வேறு வந்துருச்சுங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-3:30 கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க. ஸோ இவர் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார். நாங்கள் கிளம்பியாச்சு. இன்றைக்கி டே ரொம்ப ஹாப்பியாகவே போச்சுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் கிளம்புறோம். பாய்.